ஆய்வு செய்ய இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. பணிமனை முழுவதுமாக இன்று காலையிலேயே காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து பணிமனை, மின்சார பேருந்து பணிமனை எவ்வாறு செயல்படுகிறது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து கேட்டறிய இருக்கிறார். தற்போது காட்சிகளில் பார்க்கிறோம். முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை உறுப்பினர் அலுவலகத்தை, எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம். மஞ்சள் நிறத்தினால வண்ணம் பூசப்பட்டிருக்கிறது இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம். ரிப்பன் வெட்டி இந்த புனரமைக்கப்பட்ட எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சி ஜோசப் விஜய் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது அவருடைய உறுப்பினர் அலுவலகம் என்று தற்போது பெயர் பலகை மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக ஆர்.டி. சேகர், திமுகவை சேர்ந்த ஆர்.டி. சேகர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது. பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சரான பிறகு சட்டமன்ற உறுப்பினராக தான் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில வியாசர்பாடு பகுதியில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தற்பொழுது முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்திருக்கிறார். சற்று முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. அந்த முதலமைச்சர் விஜய் வரக்கூடிய வழிகளில் சாலைகளில் இருபுறங்களிலும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடி முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது முதலமைச்சர் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை புதுப்பிக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த புதுப்பிக்கும் பணிகள் சமீபத்தில் நிறைவடைந்த நிலையில தற்பொழுது இன்று முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில தற்பொழுது தான் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தன்னுடைய பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்திருக்கிறார். பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இந்த நிகழ்ச்சிகள் 3 நிகழ்ச்சிகள் முதலமைச்சருக்கு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, திட்டமிடப்பட்டிருந்தது. அதில் முதல் நிகழ்வாக திட்டமிடப்பட்டிருந்தது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைப்பதுதான். தற்பொழுது அதனை முதலமைச்சர் அந்த அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் விழாக்கோலம் பூண்டிருந்தது. 2 நுழைவாயில்கள் இருக்கிறது. 2 பகுதிகளிலுமே முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக மலர்களால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. முதலமைச்சர் தற்பொழுது தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். என்னதான் நான் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் என்றாலும் பெரம்பூருக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் தான், என்னுடைய தொகுதி மக்களுக்கு தேவையானதை நான் செய்து கொடுப்பேன் என்று முதலமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தார். ஒவ்வொரு மாதமும் நான் சட்டமன்ற தொகுதிக்கு செல்வேன், மக்களை சந்திப்பேன், மக்களின் குறைகளை கேட்பேன் என்று முதலமைச்சர் ஏற்கனவே உறுதியளித்திருந்தார். இந்நிலையில முதலமைச்சரான பிறகு தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரம்பூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் இன்று வருகை தந்திருக்கிறார். அமைச்சர்கள், அதிகாரிகள் வரவேற்றார்கள். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து தற்பொழுது அந்த அலுவலகத்தை பார்வையிட்டு வருகிறார். என்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் தற்பொழுது அதிகாரிகள் முதலமைச்சருக்கு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை சுற்றி பார்த்து வருகிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கையில் தன்னுடைய இருக்கையில் முதலமைச்சர் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையில முதலமைச்சர் தற்பொழுது அமர்ந்திருக்கிறார். மே 10ஆம் தேதி முதலமைச்சராக இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை இன்றுதான் திறக்கக்கூடிய ஏற்பாடானது திட்டமிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில சற்று முன்னதாக பெரம்பூர் சட்டமன்ற திறந்து வைத்த முதலமைச்சர் விஜய்
அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இருக்கையில அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய அலுவல் பணிகளையும் அவர் மேற்கொள்ள இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து அமைச்சர்கள் தற்பொழுது வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அமைச்சர் செங்கோட்டையன், அமைச்சர் வெங்கட்ரமணன் உள்ளிட்டோர் முதலமைச்சரை வாழ்த்தும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தன்னுடைய இருக்கையில் அமர்ந்த முதலமைச்சரை வாழ்த்தும் விதமாக தற்பொழுது அவர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய வளாகத்திலேயே, சட்டமன்ற உறுப்பினர் வளாகத்திலேயே ஒரு இ சேவை மையத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த இ சேவை மையத்தை அடிப்படை தேவையான சான்றிதழ்கள், அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில இ சேவை மையமானது செயல்படுத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில அவருடைய வளாகத்திலே இ சேவை மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அந்த இ சேவை மையத்தினை திறந்து வைத்து அதனுடைய சேவைகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் சற்று நேரத்தில் அந்த இ சேவை மையத்தை திறந்து வைத்து அதனுடைய சேவைகளையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். குறிப்பாக இந்த இ சேவை மையத்துல தங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை பெறக்கூடிய பொதுமக்கள், விண்ணப்பிக்கக்கூடிய பொதுமக்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருகை தந்து தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல, அந்த அலுவலகத்தில் செயல்படக்கூடிய இ சேவை மையத்துல பொதுமக்கள் பெற்றோம் என்கிற ஒரு அடிப்படையில தற்பொழுது அந்த இ சேவை மையத்தினையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அவருடன் அதிகாரிகள் இருக்கிறார்கள். இந்த இ சேவை மையத்துல எம்எல்ஏ அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தையும் திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். தற்பொழுது எம்எல்ஏ அலுவலகத்தை பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். எம்எல்ஏ அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்துள்ளார். பெரம்பூரில் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரான பின்னர் முதன்முறையாக பெரம்பூரில் விஜய் பார்க்கிறோம். தற்பொழுது திறந்து வைத்த எம்எல்ஏ அலுவலகத்தை பார்வையிட்டு வருகிறார் முதலமைச்சர் விஜய். அலுவலகத்தில் உள்ள இ சேவை மையத்தையும் அவர் திறந்து வைத்தார். பெரம்பூரில் இன்றைய தினம் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் விஜய். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், முழு விவரங்கள். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்று பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக இந்த பயணத்தை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் வழங்குகின்றார். குறிப்பாக முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட துறைகளின் செயலாளர்கள், அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி கடந்த ஆட்சி காலத்தில் பொதுமக்களுக்கு அதிக அளவிலான கோரிக்கை எந்த துறையிலிருந்து வந்தது என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது புதிய ரேஷன் கார்டு வழங்குவதிலே தாமதம் இருப்பதாக அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். எனவே புதிய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார், உடனடியாக விண்ணப்பித்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ரேஷன் அட்டையை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி 73,000 குடும்பத்தினருக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கின்றது. அதன் அடையாளமாக ஒரு சிலருக்கு இன்றைக்கு பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே பயனாளர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு குடும்ப அட்டைகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். இது மட்டுமல்லாமல் மேலும் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு இனி வரக்கூடிய காலங்களில் வாங்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். மின்சார பேருந்துகளில் கூட குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவிப்பும் முதலமைச்சர் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சென்னை வியாசர்பாடி பேருந்து பணிமனையிலே மின்சார வாகனங்களுக்கான உட்கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்திலே வியாசர்பாடியில் அந்த பணிமனை எல்லாம் திறக்கப்பட்டிருந்தது. மின்சார பேருந்துகள் அங்கிருந்து மொத்தமாக இயக்கப்படுகின்றன. எனவே அந்த பேருந்து பணிமனையையும் இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். மொத்தம் 3 நிகழ்ச்சிகளில் இன்றைய நாளில் முதலமைச்சர் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் பங்கேற்க இருக்கின்றார். பெரம்பூருக்கு முதலமைச்சர் வருகின்றார் என்ற ஒரு அறிவிப்பு இன்று காலை வெளியானது முதலே இன்று பிற்பகல் முதலே அங்கே காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. வழக்கம் போன்று முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலைகளில் ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய உற்சாக வரவேற்பை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியினுடைய மக்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் முதலமைச்சரை ஏற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர்களும் ஒரு உற்சாகமான வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். 3 நிகழ்ச்சியிலே பெரம்பூரில் பங்கு பெறுவதற்காக முதலமைச்சர் சென்றிருந்த நிலையில் அவருக்கான வரவேற்பு உற்சாகமாக வழங்கப்பட்டிருக்கின்றது. 50 குடும்ப அட்டைகளை இன்றைக்கு முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக
கூட்டுறவு உணவுத்துறை சார்பிலே மொத்தமாக 73,000 புதிய குடும்ப அட்டைகள் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட இருக்கின்றன. பெரம்பூரினுடைய சர்மா நகர் 10வது தெருவிலே இந்த புதிய குடும்ப அட்டைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையையும் ஆய்வு செய்ய இருக்கின்றார். ஏனென்றால் இன்னும் கூடுதலாக